friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of September 1 and September 1 la vandirukra articles pathina then the sedition debate, India and the US, it's complicated, plus submerging markets. So in the moonu articles danga important, so we will discuss all the three articles, okay? And adilum submerging market appdin solli pathina idhula prelims base panni facts da important, so currencies vary nama paakalam, mathapadi the whole article is not important, okay? Fine. So coming to the first article, the sedition debate, and article போறதுக்கு முன்னாடி we'll look at the background. So friends, first of all உங்களுக்கு sedition தான் என்னன்னு தெரியணும். Okay. And friends, please make a note that our Indian constitution has not defined its sedition. So sedition உடைய definition வந்து Indian constitutionல கிடையாது. Rather, it is the Indian Penal Code, and that too section 24 of the Indian Penal Code defines sedition. சரிங்களா? And friends, again இந்த செடஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லணும்னா this happens to be a disaffection against the government. So இதை தான் நம்ம செடஷன் அப்படின்னு சொல்லுவோம். So disaffection against the governmentனா எப்படி? It may be in any medium. So இது வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்டாக இருக்கலாம், இல்ல வெர்பலாக இருக்கலாம், இல்ல ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கலாம். So through any medium, if you bring in a disaffection or ஒரு hatred or ஒரு provokeness, and provokeness கூட எப்படின்னா ரொம்ப அகைன்ஸ்டா போறது. So அதை வந்து நம்ம செடஷன் சொல்லுவோம். And friends, again இங்க நீங்க கிளியராக இதை புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ கவர்மெண்ட் ஒரு பாலிசி எடுத்துட்டு வராங்க, தென் அந்த பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்றது செடஷனா அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन ரைஸ் ஆகும். சரியா? No friends, in a democratic nation the government can be criticized for their policies, and yes, freedom of expression la we can criticize the government, that is to an extent, but again உங்களுடைய பேச்சு or உங்களுடைய criticism, if it happens to be causing some terror அப்படின்னா then அதை வந்து sedition அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? And friends, again this sedition law was brought in by the British government. So இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாலகங்காதர் திலக் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க செடஷன் லா கீழே. ஏன்னா இவருடைய ஸ்பீச் கேட்டு தான் செப்பகேஸ் பிரதர்ஸ் வந்து சிலவங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலகங்காதர் திலக் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் டு இன் தி செடஷன் லா. பிளஸ் அதே மாதிரி மகாத்மா காந்தி அவருடைய யூத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் பப்ளிஷ் பண்ணும்போது he was trialed under this sedition act. Okay, so this was bought to suppress, but again unfortunately even after independence section 124A of our Indian Penal Code is prevailing. And examples க்கு சொல்லணும்னு வைங்களேன், லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகா அசம்பிளியில் ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பில்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது யார் யாரெல்லாம் எம்எல்ஏஸா இருக்காங்களோ ஆர் ஸ்பீக்கர்ஸா இருக்காங்களோ இவங்களுக்கு அகைன்ஸ்டா எழுதுறவங்க வந்து வில் பி சப்ஜெக்டட் டு இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பிரஸ் ரிப்போர்ட்டரை உள்ள கூட தூக்கி போட்டுட்டாங்க. ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள். இதே மாதிரி ஆசிம் திரிவேதின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு கார்ட்டூனிஸ்ட் இருந்தாரு. அண்ட் அகைன் அவருடைய கார்ட்டூன்ஸ் வந்து இட் இஸ் மாக்கிங் கான்ஸ்டிடியூஷன், பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க இந்த செடஷன் லா கீழ. அண்ட் ஈவன் தமிழ்நாடுல எல்டிடி பேஸ் பண்ணி ஸ்பீச் கொடுத்தவங்கள நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த செடஷன் லா கீழ. புரியுதுங்களா? பட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் யூபிஎஸ்சி டைமென்ஷன்ல யூ ஹேவ் டு ஆர்கியூ, புரியுதுங்களா, வெதர் வி நீட் செடஷன் லா ஆர் நாட் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ செடஷன் லா தேவையா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு we can say that, see இப்போ ஏதாவது ஒரு வைலண்ட் ப்ரொடெஸ்ட் நடக்க போகுது, இல்லை ஒரு வைலண்ட் ரெவல்யூஷன் அந்த மாதிரி நடக்குதுன்னா தென் இந்த செடஷன் லா கேன் பி ஹேண்டி அட் டைம்ஸ். ஸோ இப்போ இந்த பீமா கோரேகான் இஷ்யூல கூட பாருங்க. பட் அகைன் இதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கோர்ட்டோட வெர்டிக்ட் வரும்போது தான் தெரியும். பட் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஹேண்டி டூல் டு என்ஷோர் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் தி இன்டிகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாமா? And again, those who do immoral activities should be punished. And punishment kaga this happens to be a good law. Okay, so இது வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு and வேணா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு வந்து we can say that this happens to be a tool to curb the freedom of expression. So obviously article 19 of our Indian constitution இது overrule பண்ணுது. Okay, plus added to it, see கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒரு ஒப்பீனியன் ஒரு வியூ கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், தென் இந்த செடஷன் லாவை யூஸ் பண்ணிடுறாங்க. அவர் இந்த செக்ஷன் 124A வந்து யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா, he happens to be an anti-nationalist அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் JNU இஷ்யூ. ஸோ JNUல என்னதான் மேசிவான ப்ரொடெஸ்ட் நடந்தாலும் அவங்க வந்து ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி கூடம்குளம், ஸோ கூடம்குளம் பவர் பிளான்ட்டுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணவங்கள இந்த செக்ஷன் 124A கீழே தான் பனிஷ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் திஸ் செடஷன் லா வாஸ் யூஸ்ட். ஸோ நம்மளுடைய ரைட்ஸை வந்து இது ஓவர் ரூல் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இட் இஸ் அன் நோ கொஸ்டின் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது பேசணுமா செடஷன்லாம் வந்துடும், நோ கொஸ்டின் கேன் பி ஆஸ்க்டு. ஸோ இது வந்து நம்ம நெகட்டிவ்ஸ்ல பேசலாம். ஓகே, அண்ட் அகைன் இப்போ ஒரு மாடரேட்டான ஒரு வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் லைக் சி செடஷன் லா can be used as a lender of the last resort. So எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் திவால் ஆகும்போது lender of the last resort, அதே மாதிரி
ஒரு situation is there where an activity is going too much against the government and இது வந்து ஒரு disaffection ஒரு create பண்ணுது அப்படின்னா then அப்போ we can use these sort of sedition law. சரிங்களா? Plus added to it, one should also ensure that mere criticism of the government is not sedition, rather going against the state or creating disaffection against the state can be termed as seditious. புரியுதுங்களா? So for example, இப்போ sedition acts அப்படின்னு நம்ம சொல்றது வந்து எதை தெரியுமா சொல்லலாம்? இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல செப்பரேட் ஸ்டேட் கேட்கறாங்க தெரியுமா? That is, I'm not talking about Article 35A or something like that. But again, சில groups இருக்கு who is asking for separate Jammu and Kashmir. So அவங்கள வந்து இந்த sedition act கீழ பனிஷ் பண்ணலாம். Or it can be used against them. Okay. But again, இப்போ make Gorkhaland a separate state அப்படின்னு கேட்கறாங்க. அங்க sedition law யூஸ் பண்ண முடியுமா? So they are demanding for a right. புரியுதுங்களா? So what is needed is a proper understanding of sedition, a clear demarcation of the sedition. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கொடுக்கலாம். Fine. Now coming to the article. That is the sedition debate. And இந்த article என்ன சொல்ல வராங்கன்னா, see, if you take rulers or the government, then இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. அது கூட ஒரு ஷார்ப்பான கிரிட்டிசிசம் இருக்கு அப்படின்னா then அதை வந்து இவங்க ஒரு டிஸ்அஃபெக்ஷன் ஒரு டிஸ்லாயல்டி வியூவா தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் ஹவ் வி கம் டு நோ தட் இவங்க இப்படிதான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இட் இஸ் லைக் செக்ஷன் 124A or the sedition law is still prevailing in India. So it is the only reason why it is prevailing அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஆர்டிகல். ஸோ இப்போ இந்த ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, it was introduced during the colonial rule and still it is remaining. And இதுவரையும் இல்லாம இதை பேஸ் பண்ணி நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு where this section 124A has been misused. So many activists, writers, cartoonists மேலெல்லாம் இந்த செக்ஷன் 124A எடுத்துட்டு வந்திருக்காங்க அண்ட் இதை பேஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கூட இவ்வளோ ஜென்ரேஷனா இட் இஸ் ஸ்டில் ப்ரிவேலிங் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஆர்டிகல்ல. அண்ட் இந்த செக்ஷனை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து கூட இட் இஸ் ஸ்டில் தி சேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லா கமிஷன் பாத்தீங்கன்னா 3வது வாட்டி சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த செடிஷன் லாவை கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஒன் நீட்ஸ் டு ரீவிசிட் திஸ் செடிஷன் லா அண்ட் இதை பப்ளிக் கிட்ட டிபேட்டுக்காக வைங்க, ஓப்பன் இட் டு தி பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் அதுக்கப்புறமாக யூ பிரிங் இன் அ ப்ராப்பர் ரீகன்சிடரேஷன் வித் அ ப்ராப்பர் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு லா கமிஷன் இப்போ ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் தட் டு 3rd டைம். பட் அகைன் இட் ஹஸ் நாட் சேஞ்ச். பிளஸ் ஆடட் டு இட், இந்த வருஷம் ரிப்போர்ட்ல லா கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செடிஷன் லா வந்து கொலோனியல் ரிஜைம்ல எடுத்துட்டு வந்த லா. ஸோ நம்ம ஏற்கனவே பேக்ரவுண்ட்ல பார்த்தோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இங்கிலாந்துலயே இந்த லாவை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அவங்க எடுத்துட்டு வந்த லா அவங்களே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பட் ஹவு ஃபார் இட் இஸ் ஜஸ்டிஃபைட் தட் அவங்க எடுத்துட்டு வந்த லா இட் இஸ் ஸ்டில் ப்ரிவலண்ட் இன் இந்தியா அண்ட் தட் டூ இன் அ சேம் மேனர். ஸோ இதை பேஸ் பண்ணி சேஞ்சஸே எடுத்துட்டு வரலையே. அண்ட் லா கமிஷன் 1968 1978 71 ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் அவங்க ரெக்கமெண்டேஷன்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இந்த லாவை டோட்டலா அபாலிஷ் பண்ணிடுங்கலாம் சொல்ல, பட் ராதர் யூ பிரிங் இன் அ டைல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வை? பிகாஸ் இப்போ செக்ஷன் 124A இருக்குன்னா தென் இதோட பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப ரிக்ரஸாக இருக்கு. தட் இஸ் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் 7 years ஆஃப் ஜெயில். ஸோ இதை மாத்துங்க. ஸோ இந்த இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு பதிலாக ஃபைன் எடுத்துடுவாங்க, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்லாம் வேணாம், 3 years ஆஃப் ஜெயில் டேர்ம் கொடுங்கன்னு தான் லா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். And friends, yes, government irukanganu vengla, then the legislature, constitution or the judiciary should be protected. So any disaffection against them cannot be tolerated. And yes, law commission even they know that. But again, ivanga enna solranga indha rigorous ana imprisonment maathunga appdin dhaan solranga. Okay. And yes, this happens to be a valid recommendation also. Plus added to it in the second paragraph of the article enna solranga, idode definition kuda romba broader aga irukku appdin solla varanga. So broader na eppadi therima, it is like those act which is not harmful, adha kuda நீங்க இந்த செடிஷன் ஆக்ட் கீழே இன்க்ளூட் பண்ணிடுறீங்க. பிளஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த செடிஷன் ஆக்ட் கீழே த இன்னோசென்ட் ஆர் பனிஷ்ட், ராதர் உண்மையான தூண்டுகோல் இருக்காங்க இல்லையா, அவங்கள நீங்க விட்டுறீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. பிளஸ் இந்த செடிஷன் ஆக்ட் யார் மேல எடுத்துட்டு வரணும்? தோஸ் ஹூ ப்ரொவோக் வைலன்ஸ் ஒரு வைலன்ஸுக்கு தூண்டுகோலாக இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள நீங்க பிடிக்கணும். ஆர் அகைன் அவங்களுடைய ஸ்பீச் ஆர் எனி ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் ஆர் எனி விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸ் இஃப் இட் கிரியேட்ஸ் அ பப்ளிக் டிஸார்டர் தென் அவங்க மேல நீங்க செடிஷன் எடுத்துட்டு வரணும். ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா இந்த 2 ப்ரொவிஷன்ஸை தவிர்த்து இது எல்லார் மேலேயும் செடிஷன் ஆக்ட் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ செடிஷன் ஆக்ட் happens to be an reasonable restrictions on the fundamental right and especially the freedom of speech. And yes, public order should be maintained. And இதுக்காக செடிஷன் ஆக்ட் மாதிரி செக்ஷன்ஸ்லாம் தேவைப்படும், இல்லைன்னு இல்லை. பட் அகைன் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கிற வரைக்கும் மிஸ்யூஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம். பட் அகைன் இந்த செடிஷன் ஆக்டை பேஸ் பண்ணி நடக்கிற அட்ராசிட்டிஸை ஸ்டாப் பண்றதுக்காக 2 வழிகள் தான்
தான் இருக்கு. ஒன், ஃபர்ஸ்ட் இதை அமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோடைய டெஃபினிஷனை வந்து நேரோ பண்ணுங்க. அப்படி இல்லையா செடேஷன் ஆக்டே இருக்கக்கூடாது, யூ டூ அவே வித் இட் and that too all together அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடுறாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர் டு யூ. ஸோ லா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் லா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ரொம்ப ரிக்ரஸான ஆக்ட், இதை கொஞ்சம் அமெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆர்டிகல்ல இதை மிஸ்யூஸ் பண்றாங்க, யூ ப்ளீஸ் டன் அவே வித் இட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இட் இஸ் யோர் ஒப்பீனியன் which you are about to write in the answer writing. Okay fine. So that's it with respect to this article. We'll move on to the next article, that is India and the US. It's complicated. So friends, even in September 3 we have a video with respect to India US relationship. So அங்கேயும் இதே பாயிண்ட்ஸ் தான் இன்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த ஆர்டிகலை பேசி முடிச்சிடலாம். And this happens to be an important article too. Okay. ஸோ வாட் இஸ் த கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு நடுவில் 2+2 டைலாக் நடக்க போகுது. ஸோ 2+2 டைலாக்னா எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா வித் தி எக்ஸ்டர்னல்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் யூஎஸ் கூட ஒரு மீட்டிங் நடத்த போகிறாங்க, ஒரு டைலாக் நடக்க போகுது. ஸோ இதுதான் 2+2 டைலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் 2+2 டைலாக் நம்ம யூஎஸ் கூட தான் எடுத்துகிட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. ஈவன் வி ஹாவ் engaged in 2+2 dialogue with other countries, but this happens to be the first 2+2 dialogue with US. Okay, and that too it will happen on September 6th. and September 6th க்கு அப்புறமாக திருப்பியும் 2+2 dialogue பத்தி ஒரு detailed analysis வரும். அப்போ இந்த background ஓட நம்ம பார்க்கலாம். Okay, but however we will discuss this article here. So first இந்த article என்ன சொல்ல வராங்கன்னா, if you take India US relationship then it has seen many ups and downs. So relationship வந்து ஸ்மூத்தாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. But again இப்போ இந்த 2+2 dialogue நடக்க போகுது, and this shows that both the nation want to engage with each other. So ஒரு strategic engagement எடுத்துட்டு வர பார்க்கறாங்க both the nations. And இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, சரி இவ்வளவு வருஷமா ஸ்மூத்தாக இல்ல, பட் அகைன் both the nations have came together closer, and இதுக்கு நிறைய ரீசன்ஸும் இருக்கு. அண்ட் இதுல we need to see about 3 important factors அப்படின்னு சொல்றாங்க. So the 3 important factors are Cold War, economy and Indian diaspora. So first author என்ன சொல்றாருன்னா, see இப்போ நீங்க Cold War அப்போ பாத்தீங்கன்னா இந்தியா US ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமாக எஸ்டாப்ளிஷ் ஆகல, and India was more aligned towards USSR. But again Cold War முடிஞ்சு போச்சு. The global realities has changed, and both the nation felt that, see in the global realities-ல ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபரன்சியேஷன் காமிச்சிக்கிறதுல will be of no use, and Cold War கூட முடிஞ்சு போச்சு. ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாங்க both the countries. That is in order to review their relationship. புரியுதுங்களா? So this happens to be the first point. And the second point is economy. So trade ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது after the LPG. So 1991ல நம்ம லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் எடுத்துட்டு வந்தோம். அண்ட் இதுக்கப்புறமாக அமெரிக்காவில் இருக்கிற பிரைவேட் பிளேயர்ஸ் இந்தியாவை ஒரு நல்ல மார்க்கெட்டா பார்த்தாங்க, and they started investing also. Okay. So for example இப்போ நீங்க பாத்தீங்கன்னா US foreign direct investment இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட $20 billion இருக்குதான். $20 billion. Okay fine. And இது ஒன் சைடு தானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. ஈவன் இந்தியன் கம்பெனிஸ் ஹேவ் இன்வெஸ்டட் இன் US and that too in $15 billion. So two-way economic engagement is there. Plus added to it, we have an ambitious target of achieving $500 billion of trade in 5 years. So இப்போ trade வந்து $120 இருக்கு. That is billion dollars. இது நம்ம $500 billion மாத்திரம்னு சொல்லிட்டு we have a target. So இந்த அளவுக்கு ஒரு economy cooperation is going on, and that too with mutual interest. Okay, and the third one is Indian diaspora. So Indians used to be there in US, and அது private companies ஆக இருக்கட்டும், இல்ல political stream ஆக இருக்கட்டும், இல்ல US Congress, Senate, so எல்லாத்துலயும் Indians இருக்கிறாங்க, and that too 3 million Indians are there. சரியா? So அந்த அளவுக்கு ஒரு பாப்புலேஷன் இருந்தாங்கன்னா then definitely it will influence the US to come closer to India. Okay, so these are the 3 factors which the author have told. And friends again இன்னும் நம்ம பாயிண்ட்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா we can say that China want to be a dominant player in South Asia or Southeast Asia in particular, Indo-Pacific region, South China Sea. So இங்க they want to be a dominant player, and அதுக்காக they want to engage with India. So South East Asia or South Asia அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியா தான் டாமினன்டான பிளேயர் or major player, and especially in the situation of trade war where they don't have a good relationship with China. So இந்த மாதிரி situationல they have to come with India. There is no other go for them. Okay, so இது ஒரு ஃபேக்டராக பேசலாம். அண்ட் இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it is terrorism we can say. So if you see during the Cold War, then US had a good relationship with Pakistan when compared to India. So ரொம்ப க்ளோசராக இருந்தாங்க பாகிஸ்தான் US. But friends again எப்போ பாகிஸ்தான் மேல allegations வந்ததோ, that is the state is funding terrorism அப்படின்னு சொல்லிட்டு it made a shift for US towards India. So we can say that even terrorism brought India and US closer அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். Fine. So these are the major important points
in India-US relationship. Plus, this article tries to say, see, எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், but however, this does not seem to be smooth. So, வரப்போற காலங்கள் எல்லாம் okay fine, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, no, even many difficulties are there. And இந்த difficultiesலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, it is like, see, US ஓட policies எப்பவுமே dominated ஆக தாங்க இருக்கு. So, அது junior partners ஆக இருக்கட்டும், இல்ல ஒரு alliance அவங்க எடுத்துட்டு வராங்கன்னா, they tend to dominate. But again, India on the other hand, we safeguard our strategic autonomy. So, we are not bounded by others அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இருக்கிறோம். And அவங்க dominate பண்ண பார்ப்பாங்க. So, if both the players come together, then a different set of experience will be realized by the country members. சரிங்களா? So, one should develop a habit of talking with each other அப்படின்னு first article சொல்ல வராங்க. And yes, பேச போனாலே பிரச்சனையா தான் இருக்கும்னு சொல்ற மாதிரி தெரியுது இது. Okay, and again added to it, see, ரெண்டு கண்ட்ரீஸுமே தன்னைத்தானே எக்ஸப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிறோம். And yes, நம்ம பெருமை அடிச்சுக்கிறதுல கம்மி கூட கிடையாது. So, even India and US for that matter. So, இப்போ US என்ன சொல்லுவாங்கன்னா, we happen to be an oldest democracy அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, we will say that we happen to be a largest democracy. And yes, இதுல ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ரெண்டு பெருமை அடிச்சுக்கிறவங்க ஒன்னா போய் சேர்ந்தாதாங்க ப்ராப்ளம். ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். Okay, plus added to it, see, India should be very much careful with respect to US attempts. ஏன்னா US ஓட bargains எல்லாம் எப்படி இருக்கும்னா unequal லெவலாக இருக்கும். ஸோ ஒரு intellectual property rights பேஸ் பண்ணி அதாவது ஒரு ரூல் எடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், தென் இந்தியானால அந்த intellectual property ரூல்ஸை வந்து இம்போஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்தியா ஃபீல்ஸ் தட் USA பார்கெயின் ஒழுங்காக பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அண்ட் US என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுவாங்க, இந்தியா ஏன் தன்னுடைய ஸ்டாண்ட்ஸ்ல இவ்வளோ ரிஜிடாக இருக்கு. ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் நம்ம எடுத்துட்டு வந்தோம், அண்ட் இந்த WTOல கிரீன் பாக்ஸ் ஹேமர் பாக்ஸ் ஏன் அவ்வளோ ரிஜிடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு US ஃபீல் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்சஸ்லாம் இருக்கு இந்தியா யூஎஸ்க்கு நடுவில். பட் அகைன் டிஸ்பைட் திஸ், இந்த 2+2 ஸ்ட்ராட்டஜிக் டைலாக் நடக்க போகுது, which happens to be a significant step. Okay, fine. And friends, again, இந்த 2+2 டைலாக் கூட ஒத்தி வச்சு தான் எடுத்துட்டு வராங்க. ஸோ 2+2 டைலாக் 2 monthsக்கு முன்னாடி நடக்க வேண்டியது இப்போ நடக்குது. அண்ட் 2 monthsக்கு முன்னாடி நம்ம எடிட்டோரியல்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, யூஎஸ்க்கு இந்தியா இப்போ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா மிஸ்டர் ட்ரம்ப் இஸ் ஃபாலோயிங் பாப்புலிஸ்டிக் பாலிசிஸ். ஸோ அவருக்கு நார்த் கொரியா லீடர்ஸ் எல்லாம் போய் பார்க்க டைம் இருக்கு, ஆனா இந்தியன் லீடர்ஸ் கிட்ட வர டைம் இல்ல, பிகாஸ் இந்தியன் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிப்ளீட்டிங், பிகாஸ் வி ஆர் எங்கேஜிங் க்ளோஸ்லி வித் சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் க்ளோஸ்லி எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வைங்களேன், தென் இது வந்து ஒரு லூப் மாதிரி தாங்க இருக்கும். பட் அகைன் நீங்க என்ன செய்யணும்னா, யூ ஹேவ் டு பிரிங் அவுட் அ கிளாரிட்டி. ஸோ இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பா வாட் ஆர் தி பாயிண்ட்ஸ் விச் வி கேன் இன்ஃபர். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 5 பாயிண்ட்ஸ் ஃபார் க்ளோசர் எங்கேஜ்மெண்ட், அதை எழுதிடணும். அண்ட் க்ளோசர் எங்கேஜ்மெண்ட் இல்லையா, அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு அழகா டிமார்கேட் பண்ணி வச்சிங்கன்னா யூ கேன் யூட்டிலைஸ் those points. Okay, fine. பிளஸ் இந்த ஆர்டிகல் டிஃபென்ஸ் கார்பரேஷனை பத்தி பேச வராங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா அண்ட் யூஎஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மேஜர் ஜோன் இஸ் டிஃபென்ஸ் கார்பரேஷன். அண்ட் டிஃபென்ஸ் கார்பரேஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it is in the year 1990s. So 1990s Cold War முடிஞ்சது, and in the year 1998 India bought in a nuclear test, and it is only after this nuclear test of 1998 the defense cooperation between India and US emerged அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ என்னாச்சுன்னா 1998ல இந்தியா நியூக்ளியர் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க, அண்ட் US எடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு அகைன்ஸ்டாக சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணிட்டாங்க இந்தியா மேல. அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா, ஸோ இப்போ ஈரான் மேல சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ற மாதிரி இந்தியா மேலேயும் பண்ணாங்க. பட் அகைன் 1998லேருந்து 2000 வரைக்கும் பயங்கரமான டைலாக்ஸ் நடந்தது இந்தியா அண்ட் யூஎஸ்க்கு நடுவில். அண்ட் இந்த 2 வருஷத்துல we made a progressive step towards US and towards the world அப்படின்னு கூட சொல்லலாம். That is in order to prove that, see, we have nuclear weapons but we do not possess threat அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் NPT சைன் பண்ணல, பட் அகைன் NPT எங்க டொமஸ்டிக் பாலிசிஸ்லேயே இருக்கு. ஸோ we happen to be a country who do not use nuclear weapons in the first stage. ஸோ no first use policy ஃபாலோ பண்றவங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாம ப்ரூவ் பண்றதுக்காக இந்த 2 வருஷம் ஆச்சு. And that too with US especially. And afterwards, national security advisors of both the countries, they engaged with each other and ஒரு strategic partnership எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு emphasis பண்ணாங்க. And it was in the year 2008. So 1998ல nuclear test in India, and 2008ல former Prime Minister Manmohan Singh and George W. Bush 2 பேரும் India US bilateral civil nuclear cooperation agreement அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? பிளஸ் ஆடட் டு இட், இந்த டிஃபென்ஸ் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது 1995லேயே ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ போக்ரான் டெஸ்ட் ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. பட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இந்த இயர் 2015 we signed India US Defense Framework Agreement. ஸோ இந்த நெகோசியேஷன்ஸ் ஆர் இந்த டைலாக்ஸுக்கு அப்புறமாக 2015ல டிஃபென்ஸ் ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணோம். அண்ட் டுடே இந்தியா ஹேப்பன்ஸ் டு பி ஒன் ஆஃப் தி மேஜர் கண்ட்ரி இன் அண்டர்டேக்கிங் a largest number of military exercises with US.
ஓகே, பிளஸ் இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னு வைங்களேன். ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே 1947 2005 வரையும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன். தென் இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் அக்விசேஷன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா $400 மில்லியன் இருந்துதான். ஓகே, அண்ட் இப்போ $15 billion is there. So $15 billion நம்ம கான்ட்ராக்ட் பண்ணிருக்கோம் 400 மில்லியன்ல இருந்து. ஓகே, அண்ட் இதுக்கு அப்புறமாக கோல்ட் வார்ல 75% ஆஃப் தி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் we bought from USSR or Soviet Union. அண்ட் இப்போ நம்மளுடைய மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் US and Israel. அண்ட் இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிக்கவே போலாம். தட் இஸ் M777 ஹவுச்சர், ஆர்டிலரி, ரேடார்ஸ், P-81 லாங் ரேஞ்ச் மெரிடைம் ஏர்கிராஃப்ட் அண்ட் C-17 குளோப் மாஸ்டர் ஏர்கிராஃப்ட். ஸோ இந்த மாதிரி பேசிக்கனே போகலாம். அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வாங்குறோம் யூஎஸ் கிட்டலேருந்து. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் டோன்ட் பி இன் அன் கன்ஃபியூஷன் தட் ஓகே இந்த $15 உண்டான கான்ட்ராக்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம்னா ஒன்லி யூஎஸ் வில் பி சென்டிங் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க. ஈவன் யூஎஸ்ஏ ஃபெல்ட் தட் வி ஷுட் பை ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ட்ரேடு தான் நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில். அண்ட் இதுவரையும் இல்லாமல் திஸ் defense contracts is backed with technology sharing and joint development. So இது கூட டெக்னாலஜியும் நம்மளுக்கு ஷேர் பண்றாங்க. And that is via defense technology and trade initiative. Okay, fine. Plus added to it, இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, defense happen to be a major zone ன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே we have made a major steps to it, and even US for that matter have made significant development. For example, இந்தியால USA ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இந்தியாக்கு ஈஸியா வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா லைசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸ் பண்ணோம். பிளஸ் bureaucratic hurdles இருந்தது or red tapeism was there to an extent. So அதை நம்ம mitigate பண்ணோம். and இதுக்காக rapid reaction cell அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட்டப் பண்ணோம் யூஎஸ்ல. ஓகே, அண்ட் யூஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2016 இந்தியா happens to be a major defense partner அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாம strategic trade authorization கேட்டகரியில இந்தியாவை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த STA கேட்டகரி வந்து USA உடைய கேட்டகரிங்க. அண்ட் இந்த கேட்டகரியில் என்னன்னா நாங்க டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் அனுப்புறோம், டெக்னாலஜி ஷேர் பண்றோம். அண்ட் இந்த டெக்னாலஜி ஷேர் பண்றது வந்து மற்ற நேஷன்ஸ்ல it is not going to be a threat. So it will be utilized for the peaceful purpose or for the prescribed purpose அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேஷன்ஸ் அதான் இந்த STA கேட்டகரியில பிளேஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்தியா happens to be the only nation in South Asia to be placed under this category. புரியுதுங்களா? ஸோ ஒன்லி நேஷன் இன் சவுத் ஏஷியானா சவுத் ஏஷியால மொத்தமே 7-8 நேஷன் தான். பட் அகைன் ஆன்சர் ரைட்டிங்ல இந்த மாதிரி தான் நீங்க எழுதுறோம். புரியுதுங்களா? ஸோ திஸ் ஷோஸ் ஹவு இந்தியா இஸ் பிளேஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு US அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வரையும் இல்லாம நம்ம ரொம்ப அம்பிஷியஸான ப்ராஜெக்ட்ஸ் கூட எடுத்துட்டு வரோம். அண்ட் இட் இஸ் பிகாஸ் we are having trust. ஓகே, ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம். பட் however this article tries to say, நம்ம இந்த மாதிரி டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்தாலும் இட் கம்ஸ் வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, ஃபைன். இட் கம்ஸ் வித் மெனி ஆப்ளிகேஷன்ஸ். அண்ட் இந்த ஆப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் GSOMIA, COM, CASA அண்ட் லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட். அதாவது ஜெனரல் செக்யூரிட்டி ஆஃப் மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம 2002 சைன் பண்ணோம். அண்ட் இதில் நம்ம என்ன சொன்னோம்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ வித் ரெஸ்பெக்ட் டு மிலிட்ரி வி வில் பி ஷேரிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ செக்யூரிட்டி ரிலேட்டட் informations. Okay, and இது வரையும் இல்லாம logistic support agreement was signed between India and US in the year 2016. Plus added to it, we have not signed a communication compatibility and security agreement, and இதையும் நம்ம சைன் பண்ணிடுவோம். Plus added to it, இந்த ஆர்டிகல் என்ன சொல்ற வராங்கன்னா இந்த மாதிரி terms and conditions எடுத்துட்டு வராங்க US. So இந்த GSOMIA logistic agreement இந்த மாதிரி சைன் பண்ண சொல்றாங்க. அப்போதான் நாங்க என்கேஜ்மெண்ட் வச்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. Okay, right, fine. But however, one should also know that India has not compromised its stance. So இது கூட ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வராங்க. So for example, if you take logistic agreement, then இந்த logistic agreement ஜென்ரலாவே US எப்படி சைன் பண்ணுவாங்கன்னா எங்க டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு வெப்பனரிஸ்லாம் இருக்குன்னா தென் நாங்க உங்க நேவல் பேஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி இன் டைம்ஸ் ஆஃப் எனி வார் நாங்க உங்க நேவல் பேஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சைன் பண்ணுவாங்க. பட் இந்தியா முடியாதுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் வாட் இந்தியா செட் இஸ் யூ கம், உங்களுடைய சப்ளைஸை நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஷிப்ஸ் ஏதாவது வந்ததா தென் இன் கேஸ் ஆஃப் எனி ஜாயிண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எனி எக்ஸசைசஸ் ஆர் எனி விசிட்ஸ் வி வில் ஃபெசிலிட்டேட் யூ. பட் அகைன் நாங்கள் மிலிட்ரி எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம், அதாவது ஒரு பர்டிகுலர் நேஷனுக்கு அகைன்ஸ்டாக மிலிட்ரி என்க்ரோச்மெண்ட் ஒரு அட்டாக் நடத்த போகிறோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னா வி வில் நாட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஓகே, ஸோ ஈவன் வி ஹவ் நாட் காம்ப்ரமைஸ்ட் our stance. And yes, at the same time, USA has also realized and they are also flexible to an extent with respect to Indian stance. So, இதை பேஸ் பண்ணி இந்த கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் கூட நம்ம சைன் பண்ணிடுவோம். அண்ட் இதை பேஸ் பண்ணி
USA தன்னுடைய ஸ்டான்ஸை ஈஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிய வர்றதாக இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஓகே ஃபைன். பிளஸ் திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே இப்போ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அக்ரிமெண்ட்ஸ்லாம் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். பட் ஹவவர் சர்டன் ஏரியாஸ் ஆர் தேர் விச் நீடட் டு பி ரெக்டிஃபைட். அண்ட் இந்த 2+2 ஸ்ட்ராட்டஜிக் டயலாக வந்து இதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல வராங்க. அண்ட் தட் இஸ் காட்ஸா சாங்ஷன்ஸ். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்தியா இஸ் இன் அ பொசிஷன் வேர் இட் இஸ் ஈஸி ஃபார் USA டு அப்ளை சாங்ஷன்ஸ். ஏன்னா USAல காட்ஸா ஆக்ட் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. தட் இஸ் கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வைசரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட். அண்ட் இந்த ஆக்ட் கீழே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சொல்ற நேஷன்ஸ் கூட யார் யாரெல்லாம் ட்ரேட் எடுத்துட்டு வராங்களோ அவங்க மேல சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் அந்த நேஷன்ஸ்ல ரஷ்யா அண்ட் ஈரான் இஸ் தேர். அண்ட் இந்தியா ஹேவ் trade relationship with both the nations. So Russia கூட நம்ம S-400 missile defense system contract வச்சிருக்கோம். And the purchase of this from Russia may attract CAATSA sanction, but however Indian position consider பண்ணி அங்க ஒரு waiver provision எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது exceptions எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல இந்தியாவை பிளேஸ் பண்ணிருக்காங்க. That is India, Indonesia and Vietnam. But again இந்த 2+2 dialogueல இத பேஸ் பண்ணி clarity acquire பண்ணிட்டு we need to address the concern அப்படின்னு சொல்ல வராரு. Plus Iran is important to us for oil as well as for Charbahar port and even to connectivity to Central Asia or even for Afghanistan. Okay, so இதுக்காக ஈரான் நம்மளுக்கு important. And US என்ன சொல்றாங்க, you don't engage in trade with Iran அப்படின்றாங்க. But India no. So இதுக்காகவும் ஒரு ப்ரொவிஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க, waiver provision. அதாவது ஈரான் ஃப்ரீடம் அண்ட் கவுண்டர் ப்ராலிஃபரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஆக்ட் கீழே என்னன்னா, ஈரான் மூலியமாக ஆப்கானிஸ்தானுக்கு நீங்க அசிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுல US கூட ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கீழே இந்தியாவுக்கும் எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கலாம். பட் அகைன் இந்த 2+2 டைலாக்ல இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணிடணும். And we need to engage with each other so that we can bring more mutual cooperation. Plus Asia Pacific and Indian Ocean regionல ஒரு டாமினேட்டான ஒரு பிளேயராக இருக்கலாம், which both the nations wants to be. புரியுதுங்களா? So that's it with respect to this article. Okay fine. So இந்த ஆர்டிகலோட crux அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2+2 dialogue நடக்க போகுது. And the things which have brought India US closer: Cold War, economics, Indian diaspora, terrorism, then South Asia or dominance in South Asia. Okay fine. But again engagement smooth ஆக இருக்காது because both the nations have different set of attitudes. But India US அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது defense happens to be a major zone and defense agreement 1998 Pokhran test க்கு அப்புறமாக establish பண்ணியிருக்கோம். And many agreements have been signed like India US bilateral civil nuclear cooperation agreement and அதே மாதிரி India US defense framework agreement அப்படின்லாம் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். And we have made significant developments. So Cold War அப்போ 3/4 of the defense equipments were from Russia. But ஆனா இப்போ it is from US and Israel. And trade deal it is like $15 billion right now. And as red tape is some issues and export licensing நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். At the same time அவங்க மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் அத்தாரிட்டைசேஷன் கேட்டகரியில நம்மளை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. பட் ஹவவர் we had to sign the foundational agreement without compromising our stance. So foundational agreementனா GSOMIA, that is General Security of Military Information Agreement, Logistic Agreement, COM CASA, அதாவது Communication Compatibility and Security Agreement. So இந்த COM CASA வந்து நம்ம சைன் பண்ணல, பட் மீதி ரெண்டு சைன் பண்ணியிருக்கோம். ஓகே. பிளஸ் ஆடட் டு இட் சில இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காட்ஸா ஆக்ட் கீழே சாங்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணலாம். தட் இஸ் US ஃபார் ஹேவிங் அ ட்ரேட் வித் ரஷ்யா அண்ட் ஈரான். பட் இதுலையும் சில கிளாரிட்டிஸ் எடுத்துட்டு வந்துடலாம். அண்ட் எஸ் வி ஆர் பிளேஸ்ட் இன் waiver provisions. ஓகே ஃபைன். ஸோ that's it with respect to this article friends. And GS paper 3ல இந்த ஆர்டிகலை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். Now coming to the next article, submerging markets. And friends, இந்த ஆர்டிகல் ஃபுல்லா இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. ஓகே. பட் ஹவவர் இந்த ஆர்டிகல் வந்து ப்ரிலிம்ஸ் பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டர்க்கிஷோடைய கரன்சி லைரா, அர்ஜென்டினாவுடைய கரன்சி பெசோ, சவுத் ஆப்பிரிக்காவுடைய கரன்சி ராண்ட். ஓகே ஃபைன். ஸோ யூபிஎஸ்சியில் மேட்ச் தி ஃபாலோயிங்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்எஸ் இந்த எல்லா கரன்சியோடைய வேல்யூ குறைஞ்சிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு US dollars. அண்ட் அங்கே நடக்கிற கிரைசிஸை பற்றி பேசுறாங்க, which is not important for us. But however, இந்தியன் ருபி வேல்யூ இது கூட குறைஞ்சிருக்கு. தட் இஸ் 71 rupees ஆயிருக்கு US dollars கம்பேர் பண்ணச்ச. அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி worst performing currency in Asia அப்படின்னு சொல்ல வராங்க. பட் however இதை பேஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவ்ஸும் பேசலாம். அதாவது எக்ஸ்போர்ட்டை ரைஸ் பண்ணலாம் அண்ட் டொமஸ்டிக் பாலிசிஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் ஸோ ஆன். பட் எஸ் அகைன் திஸ் ஆர்டிகல், த ஹோல் ஆர்டிகல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ் ருபி வேல்யூ இந்த கரன்சி கிரைசிஸை பேஸ் பண்ணி நான் ஒரு ஆர்டிகல் எடுத்திருக்கேன். யூ கேன் கோ த்ரூ இட் இஃப் யூ வாண்ட் டு. ஓகே ஃபைன். ஸோ that's it with respect to this article friends, and the next editorial will be uploaded by evening. Fine. So thank you friends. Thank you for watching.